நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய வருகைக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே அவருடைய வாக்குறுதியின் அடையாளமாக இந்த நற்கருணையின் வழியாக உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே எசையா நூலில் வெளிப்படுத்தப்பட்ட இறைவார்த்தையை நிறைவேற்றி தந்தவர். நம்முடைய வாழ்விலும் அவர் உண்மையாக எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக ஆசிமிகு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தின் வாக்குறுதி நிறைவேறும் என்று நம்பி காத்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இன்று திருப்பாடல் 24 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது அவர் மாட்சிமிகு மன்னராய் எழுந்தருளி வரப்போகிறார் என்பதை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய 2வது வருகையில் அவர் உலகமெங்கும் உள்ள அரசாட்சிகளுக்கு அரசராக அவர் இறங்கி வரப்போகிறார். இந்த உண்மையை நாமும் உணர்ந்திருக்கிறோம் என்கிற நிலையில் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் என்று. மண்ணுலகோ நில உலகோ மட்டுமல்ல, உலகத்தில் நாம் அறிந்திருக்கிற எல்லா வகையான கோள்களிலும் கடவுளே ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார். இதோ நாம் காண முடியாத எத்தனையோ விண்வெளி அதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் ஆட்சி செலுத்தி அவருடைய கரத்திலிருந்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை தான் நாமும் புகழ்ந்து போற்றி பாடுகிறோம். இதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார்,
மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிற இந்த தெய்வத்தோடு இணைந்து நிற்க நாம் தகுதியற்றவர்களாக இருந்தும் நம்மோடு அவர் இணைந்து வந்து நமக்குள் ஒருவராக இருந்து நம்மை அவருக்கு உகந்த தகுதியுள்ள பிள்ளைகளாக உயர்த்தியிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தாவீதின் மரபில் இயேசு உங்களுக்காக பிறக்கப் போகிறார் என்பதை ஒரு அறிவுறுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய இரக்கம், மீண்டுமாய் நீர் வருவீர் என்கிற உண்மையை உணர்ந்து நாங்களும் அந்த உண்மையில் நிலைத்திருந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை